வேற ஆள வச்சுட்டு பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன போல ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? இஸ்லாமாபாத்தில் வெளிநாடு வாழ் பாகிஸ்தானியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் உரையாற்றினார். பலுச்சிஸ்தான் மாநிலம் பாகிஸ்தானின் நெற்றியில் மின்னும் விளக்கு. அடுத்த 10 தலைமுறைகளாலும் அதை பாகிஸ்தானிடமிருந்து பிரிக்க முடியாது என்று அவர் கூறினார். பலுச்சிஸ்தானை தனி நாடாக்க கோருவோருக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி இவ்வாறு பேசினார். அவரது பேச்சுக்கு பலுச்சிஸ்தான் தேசிய கட்சி தலைவரும் அம்மாநில முன்னாள் முதல்வருமான சர்தார் அக்தர் மெங்கல் பதில் அளித்தார். இந்தியாவுக்கு எதிராக 1971 நடந்த போரில் பாகிஸ்தான் ராணுவம் அவமானகரமான தோல்வியை சந்தித்தது. 90,000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் சரணடைந்தனர். பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுடைய ஆயுதங்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய பேண்ட்டுகளும் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தான் ராணுவம் வரலாறு மறதி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தரும் தண்டனையை பலுச்சிஸ்தான் மக்கள் 10 தலைமுறைக்கு நினைவில் வைத்திருப்பார்கள் என்று நீங்கள் பேசுகிறீர்கள். ஆனால் வங்காளிகள் செய்ததை பாகிஸ்தான் ராணுவம் எத்தனை தலைமுறைகளாக நினைவில் வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் பேண்டை கழற்றிவிட்டு சரணடைந்தீர்கள். அதுவரை யாரும் அப்படி சரணடைந்தது இல்லை. பலுச்சிஸ்தான் மக்கள் 75 ஆண்டுக்கும் மேலாக பாகிஸ்தான் அரசின் அடக்குமுறைகளை தாங்கி வருகின்றனர். ராவல்பிண்டியிலிருந்து வரும் எந்த மிரட்டலும் அவர்களுடைய நினைவுகளையோ அல்லது அவர்களின் நீதிக்கான கோரிக்கைகளையோ ஒருபோதும் அழிக்காது என்று சர்தார் அக்தர் மெங்கல் கூறினார். பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் சூழலில் பாகிஸ்தானில் தனி நாடு கேட்கும் பலுச்சிஸ்தான் மாநில முன்னாள் முதல்வர் ஒருவர் பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு சவால் விட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.